Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டேட் 21. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது போக இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க, ஆனா லைக் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும், என்னை பாக்குறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நிறைய நம்மளோட சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெயிட் லாஸ்ன்றது ஒரு சின்ன விஷயம், ஆனா அது தெரியாம எப்படி பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வெயிட் லாஸ்னா என்னன்னே தெரியாம இருந்தோம், இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சொல்லும் போது இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு ஆடி அமாவாசை. சோ இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய டிப்ஸ் இருக்கும், நிறைய ரெசிபிஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இன்னைக்கு சில டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே ரொட்டீனை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நதியா சிஸ்டர் ஹாய், சோனியா சிஸ்டர் ஹாய், சுகன்யா சிஸ்டர் ஹாய், ஜெயப்பிரியா சிஸ்டர் ஹாய், யசோதா சிஸ்டர் ஹாய். எல்லாருக்குமே ரொம்ப ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொன்னதை விட நிறைய பேருக்கு நேம் எல்லாம் சொல்லாம தான் இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ வாங்க, நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே வேற, அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை வேறையா, செம்ம வேலை. அதனாலதான் கொஞ்சம் வீடியோ காலையில போடையில கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிஸ்டர் இன்னும் போடலேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் அப்படியே போட்டாச்சு. சம்டைம் இந்த மாதிரி வேலை டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆடி வெள்ளி, அதுக்கப்புறம் ஆடி 18, அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை தொடர்ந்து வரனால ரொம்ப டைட்டா இருக்கு. நானே டயர்ட் ஆயிட்டேன், அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வீட்லயும் பார்த்து நம்ம ப்ரொஃபஷனையும் பார்த்து எல்லாமே பண்ணணும் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கதான் செய்யும். சரி பரவாயில்ல, வாங்க பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணாம எங்க ஊர்ல நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க சிஸ்டர். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி இப்ப நான் நல்லா இருக்கேன். இருந்தாலும் என்னோட வெயிட்டை கம்மி பண்ணி காமிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தடையா இருக்கு, குழந்தைக்கு தடையா இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில நிறைய அந்த உடல் எடை அதிகமா இருக்கிறனால நிறைய ஃபேஸ் பண்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அது போக நமக்காக யோசிப்போம், அடுத்தவங்க யோசிக்கிறத பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கணும். அது போக நம்மளோட உடம்போட ஹெல்த்தையும் நம்ம ஹெல்த்தையும் நம்ம பாத்துக்கணும் இல்லையா? சோ அதுக்காகவாது நம்ம யோசிக்கணும். நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பண்ணணும். அதுக்காக நம்ம பண்ணுவோம். அதோட பதில் அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சிறுபடியாக இருக்கும். ஏன்னா பாடி ஷேவிங் யாரையுமே பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. இருந்தாலும் அவங்க சொல்ற அளவுக்கு நம்மளும் வச்சுக்க கூடாது. என்ன சொல்றீங்க? நம்ம ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்கலாம். சரிங்களா? வாங்க. அதுக்கப்புறம் நேத்து ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர் சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ஏதோ சிம்பிளா அடிச்சு பிடிச்சு போட்டுட்டு ஓடிட்டேங்க. சாரி கட்டணும் தான் ஆசையா இருந்தது. சாரி தான் எப்பவுமே கோயிலுக்கு போனா நான் கட்டுவேன். பட் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதுல ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெவுன் டைப்ல கிராண்டா இருக்க மாதிரி போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவசரமா தலையெல்லாம் சீவிட்டு போனேன். தலையெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் கேஷுவலா நான் எப்படி இருப்பேனோ அப்படி போயிட்டு வந்தேங்க. அதுதான் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தேன், காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அததான் என்னோட பிஃபோர் அந்த போட்டோ பாத்துருந்தீங்கன்னா என்ன இப்ப நான் இருக்கிறத விட ஒரு 10 வயசு, ஒரு 5-6 வயசு சீனியர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த உடல் எடை அதிகரிக்கும் போது நம்ம ரொம்ப சீனியராகவும் தெரியும். சரிங்களா? அதனால நம்மளோட ஏஜ் கூட அதிகமா இருக்கும். என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டயத்துல என்னோட சின்ன பொண்ணா இருப்பாங்க, என்னை விட பெரிய பொண்ணா இருப்பாங்க. அவங்க என்னை அக்கான்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? அது மாதிரிதான் நீங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. சோ அதனால அது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஒவ்வொரு சின்ன விஷயங்களை கூட நம்ம ஒரு ஏதோ சொல்லுவாங்கல்ல, பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம யாரும் நம்மள எதுவும் சொல்ற அளவுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து அதை யசோதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. சிஸ்டர் உங்களுக்காகவே நான் வந்து கோயிலுக்கு நேத்து வந்து போயிருந்தேன் சிஸ்டர். கோயிலுக்கு போயிட்டு நீங்க வந்து சில்வர் பிளே பட்டன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எப்படின்னா நமக்காக ஒருத்தவங்க கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ற இந்த விஷயம்லாம் எனக்கு நடக்குமான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்க சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இது மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னை வந்து சிஸ்டரா ஏத்திருக்கீங்க. நிறைய பெரியவங்க வந்து என்னோட பொண்ணா அவங்களோட பொண்ணா வந்து என்னை ஏத்திருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நான் வந்து பிளஸ்டா வந்து ஃபீல் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டா தான் சிஸ்டர் சாப்பிடுறேன். ஆனா வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி தான் குடிக்கிறேன், சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து கரெக்டான தூக்கம் இன்மை இருக்கலாம், இல்லாட்டினா நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்னால அது வந்து ஸ்டக் ஆகி நிக்கலாம். இல்லாட்டினா சம்டைம் உங்களோட வெயிட்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் இல்லாட்டினா அதே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்ச்சஸ்ல லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ப்ராப்பரா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் நேத்து வந்து கருப்பட்டி போட்டு வந்து உளுந்தங்களி வந்து சாப்பிட்டேன் சிஸ்டர். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அது போக எனக்கு வந்து காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 400 கிராம் கம்மியாவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் உடம்புக்குமே எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சோ உங்களுக்கு வந்து இது செட் ஆயிருக்கு. ஆனாலும் நம்ம வந்து யோசிக்கிறதுனா வெயிட்ன்றது ஒரு நாள டக்குன்னு இறங்குறது கிடையாது. நம்ம வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் தான் வெயிட் வந்து இறங்கும். ஒரே நாள்ல வந்து அது வந்து முடிவாகாது. சோ அதனால கருப்பட்டி நீங்க சேர்த்தேன்னு சொன்னீங்க, அகைன் வந்து சேர்த்துக்காதீங்க. அதனாலதான் சொல்றேன், என்னைக்காவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ற பட்சத்துக்கு. எல்லாத்துலயுமே இப்ப வந்து கலப்படம் ஆயிடுச்சு. ஸ்வீட்னஸ்ன்றது ஒண்ணு, ஸ்வீட் வந்து இல்லாம இருந்துச்சுன்னா சூப்பரா வந்து ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த லவங்கப்பட்டைய வச்சு பொடி பண்ணி டீ பண்ணி குடிக்கலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா குடிக்கலாம். நம்ம கிச்சன்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஜீரகமா இருக்கட்டும், சோம்பா இருக்கட்டும், இந்த பட்டை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு செரிமானத்தை கொடுத்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் அந்த கொழுப்பு குறையறதுக்கு வெந்தயமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதனால நீங்க வந்து கண்டிப்பா குடிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த கேஸ் பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வெதுவெதுன்னு குடிக்கும்போது உங்களுக்கு ஏப்பமா வந்து வரும். அதெல்லாம் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. நான் அதை வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். அதுதான் சொல்றேன். எவ்வளவு டேஸ்ல வந்து எவ்வளவு வெயிட் வந்து குறைக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. 1 மந்த்ல 5 கிலோ வந்து கண்டிப்பா குறைக்கலாங்க. ஆனா கரெக்டா அந்த 1 மந்த்தும் நம்ம வந்து இருந்திருக்கணும். சரிங்களா? நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கோம். சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் அது கொஞ்சம் பெண்டிங்ல தான் இருக்கும். சரிங்களா? அது மாதிரிதான் எல்லாமே. சரிங்களா? நீங்க அதனால நம்ம வந்து தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா வந்து 1 மந்த்துக்கு 5 kg குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 kg ரொம்ப ஈஸியா வந்து குறையிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட கொழுப்பு குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். ஆனா ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். கிவ் அப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. அதுதான் வந்து முக்கியம். அந்த பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சியா சீடு, லெமன் இதெல்லாம் சேர்த்து தண்ணி கலந்து குடிக்கலாமா சிஸ்டர் கேட்டீங்க. அது ஜூஸ் மாதிரி தான், ஆனா வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே போட்டு குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுதான் வெயிட் லாஸ்க்கு. ஆனா வித்தவுட் சுகர், எனி சுகர் எதுவுமே சேர்க்காதீங்க. கருப்பட்டி, பனங்கற்கண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாட்டு சக்கரை எப்படி எப்படின்னு எதோ சொன்னாலும் கண்டிப்பா சுகர்னு ஒரு விஷயம் வந்து வேண்டாம். அப்பதான் வந்து நம்ம நல்லா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சோ இன்னைக்கு வீடியோல அவ்வளவா கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வரல. ஓரளவுக்கு வந்ததை சொல்லிட்டேன். சரிங்களா? இன்னைக்கு வியூஸ்மே கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, அது போயிரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க பாப்பாங்க. இன்னைக்கு வந்து சண்டே வேற, ஆடி அமாவாசை வேற, கொஞ்சம் பிஸியா தான் எல்லாருமே இருப்பாங்க. மேக்சிமம் எனக்கு சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். சோ அதை பத்தி அவங்க கண்டிப்பா வந்து தேவைன்னா வந்து பாத்துருவாங்க இல்லையா? ஆனா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம வீடியோக்காக வெயிட் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிதான். ஓகே சிஸ்டர், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை நல்லபடியா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு விருந்து, ஒரு ஆடி அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எப்படி எங்க வீட்டுல பண்ணுவோம்ன்றது வந்து இருக்கு. அது போக என்னோட அம்மாச்சி, மாமியாரை காட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்களும் இதுல வந்து இருக்காங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. இன்னைக்கு டேல என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். எம்டி ஸ்டொமக்ல 58.15 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். என்னோட வெயிட் இதுல மெயின்டைன் ஆனாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு மேல பண்ணா நல்லா இருக்காது. பட் இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறதுக்கு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துட்டு அது கூட டீ தூள் அதுக்கப்புறம் 2 பட்டை வந்து சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வித்தவுட் சுகர் தான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். நிறைய பேர் வந்து சுகர் ஆட் பண்ணலாமா, நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாமா, பனங்கற்கண்டு ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குங்க. எந்த சுகருமே நம்ம இதுல இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். நம்ம உடம்புக்குமே அப்பதான் நல்லது. இதுவே நீங்க வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வெயிட் லாஸ் பண்ணும்போது சுத்தமா எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமா நான் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேத்து நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொள்ளு பயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன். ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த கொள்ளுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சோ நிறைய நீங்க வந்து கொள்ளு துவையல், கொள்ளு ரசம், இல்லைன்னா கொள்ளு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுறது, இல்லாட்டினா கொள்ளு அவிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில கொள்ளு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில இந்த மாதிரி தாங்க ஊறி போயிருக்கும். இந்த ஊறின தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ஊத்திராதீங்க கீழே. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ஆடி அமாவாசை விரதத்துக்கு வந்து சமைக்க போறோம். நமக்கு மட்டும்தான், மத்த அம்மாச்சி மாமா வந்து விரதமா தான் இருப்பாங்க. அந்த தண்ணியை குடிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்ளு பயிரை வந்து சாப்பிட்டேன் பச்சையாவே. இதுவே நீங்க அதே தண்ணியை யூஸ் பண்ணி அப்படியே கொதிக்க வச்சு வேக வச்சும் சாப்பிடலாம். ஆனா இந்த மாதிரி பச்சையா சாப்பிடும்போது இன்னும் நல்லது. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சுங்க. ஏன்னா ஆடி அமாவாசை இல்லையா, சமைக்கணும் இல்லையா, குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தான் சமைக்கணும். அது நேத்து வந்து கோயிலுக்கு போயிருக்கையில பூ வாங்கணும் வச்சிருந்தேன்ல, அதையே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். அதையே எடுத்துட்டு வச்சுக்கிட்டாச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் லூஸான ஆயிடுச்சு முன்னாடி இருந்ததை விட. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணோம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் வந்து உடைய வந்து சைடு வந்து வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து மசாலா கிழங்கு பண்றதுக்காக வேக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து வந்து சாம்பாருக்காக வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி 3 அடுப்புலுமே ஃபர்ஸ்ட் கஷ்டமான வேலைகளை வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்துல விளைஞ்ச வெண்டைக்காய் அதை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மண்டிலாம் வந்து பண்ண போறேன். நிறைய ரெசிபி வந்து ஷேர் பண்ண போறேங்க. சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே அமாவாசைக்கு நாங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். என்னோட மாமனார் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தை, ஆடி, புரட்டாசி இந்த 3 மாசமுமே வந்து அவங்களுக்காக பிடிப்போம் அமாவாசை விரதம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை அந்த சைடு விளையாட விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. காயெல்லாம் எடுத்து முருங்கைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வச்சு சாம்பார் பண்ணலாம்னு சொல்லிட்டு பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சோறும் வந்து டக்குனு வந்து அரிசி சரி அந்த வந்து வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோறு பதமா இருந்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புகளோட சாப்பிடும்போது. அதை வந்து கரெக்டா பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பைப்பு டேப் மேல வச்சுதாங்க வடிச்சு விட்டுருவேன். எனக்கு அப்படிதான் வந்து ஈஸியா இருக்கும். அதனால வடிச்சு விட்டாச்சுங்க. சாதம் வந்து வடிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வேலையை அடுத்தடுத்து பாத்துக்கலாம். கடைசியா சாதம் வச்சுக்கலாம் நினைச்சோம்னா அது வந்து டென்ஷன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சாதம் வந்து வடிச்சு வச்சிருவேன். இடையில வந்து தண்ணி குடிச்சுக்கிறேன் பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், உடம்புமே ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். சைடு இந்த இதெல்லாம் வேகிற கேப்ல எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடு கொஞ்சம் நல்லா பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயோட வெந்து வந்ததுக்கு அப்புறமா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும் எடுத்து நான் வந்து சாம்பார்ல சேர்த்து வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பருப்பு ஏன்னா தண்ணி வத்தி இருந்தது இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் சைடு பை சைடு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் வந்து உரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல கடலைப்பருப்பு, அது கூட வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதுக்குன்னா வாழைக்காய் கூட ஒவ்வொரு வேலையா பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா கிழங்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து பூண்டு வந்து தட்டி வச்சோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் வந்து காய்கறி வந்து வந்துருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சாம்பார் மசாலாலாம் நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரிதான் வந்து பண்ணுவேன். இதே வீட்டுல அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் வந்து சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதுவும் குக்கர்ல வந்து விசில் வந்துட்டு இருந்தது. இந்த சைடு புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டு சாம்பார்ல கொஞ்சம் வந்து புளி சேர்த்தாதாங்க எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுவும் இந்த கத்திரிக்காய்,
முருங்கைக்காய் போட்டு பண்றதே செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுல மாங்காய் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து இல்ல, சோ அதனால இப்படி பண்ணியாச்சு. இந்த புளி கரைச்சி ஊத்துறோம் இல்லையா, செம்ம டேஸ்டியா இருக்கும். நாங்க வந்து புளி கரைச்சி ஊத்தாம சாம்பார்லாம் வைக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைடு அதை வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அதான் விட்டு விட்டா காட்டுற மாதிரி இருக்கு. அப்படிதான் நான் வந்து பண்ணேன். உங்களுக்கு அதான் யூஸ்ஃபுல்லா இருக்குமே நான் அப்படி ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவிச்சது உரிச்சு வச்சோம் இல்லையா, அது வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு வந்து சேர்த்து இந்த மாதிரி கிளறி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த மசாலா கிழங்கு. என்னதான் நம்ம சும்மா பொரிச்சாலும் இந்த மாதிரி அவிச்சு பொரிக்கிறது ஒரு டேஸ்ட் தான். அதுக்கப்புறம் இந்த சைடு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே வெந்து அதுல வந்து பெருங்காயத்தூள், கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தாளிச்சு கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலைவையும் லைட்டா தூவி விட்டாச்சு. அவ்வளவுதாங்க, சூப்பரான சாம்பார் சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எல்லாம் வதக்கி பண்ற சாம்பாரும் பண்ணுவேன், இந்த மாதிரியும் நான் வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி பண்றதும் டேஸ்டா இருக்கும். ஒரே சட்டியில வந்து முடிஞ்சிருங்க இதுவுமே. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காயை வந்து கூட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் கூட்டு வந்து அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக எப்பவுமே விரதத்துக்கு இந்த மாதிரிதான் வந்து செய்வேன். இப்ப பாருங்களேன், உருளைக்கிழங்கும் நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கிண்டி கிண்டி எடுத்தாச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா வந்து ரெடி ஆயிடும் இந்த உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து குக்கர்ல வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு கடாயில வந்து மாத்திட்டு அது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வாழைக்காய், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து வெந்து வந்தாலே போதுங்க, சூப்பரா வந்து ரெடி ஆயிடும் வாழைக்காய் கூட்டு. அதுக்கு வந்து தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணலாம் வெந்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வந்து தாளிச்சு கொட்டிடலாம். அப்பதான் வந்து இந்த கடலைப்பருப்பு, வாழைக்காய் இதெல்லாமே இருக்கு இல்லையா, அதுல எல்லாமே வாய்வு வந்து அதிகமா இருக்கும். அதனால அதுக்கப்புறமா கடைசி இதுலயும் கொத்தமல்லி தலை வந்து தூவி விட்டு சூப்பரான வாழைக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்துலயுமே கொஞ்சமா அந்த கொத்தமல்லி தலை போட்டுருங்க, எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துடும். அந்த மனத்துக்கே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் அந்த மண்டி வந்து பண்ணுவோம் சொன்னீங்களா, அந்த வெண்டைக்காய் கூட வந்து எல்லா காய்கறியுமே சேர்க்கலாம். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வந்து சேர்த்துக்கேன். நார்மலா கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிட்டு அதுல வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன காய்கறி எடுக்கிறோமோ அது வேகிறதுக்கு தக்கன ஃபர்ஸ்ட் என்ன காயை சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி அந்த காய் வேகிற அளவுக்கு வேகட்டும். அப்புறம் இந்த சைடு வடைக்கு வந்து ஊற வச்சிருந்தேன், காலையிலே ஊற வச்சுட்டேன்னா அதை வந்து தண்ணி எல்லாம் இருத்துட்டு சேர்த்துட்டு அது கூட பூண்டு பற்களும் சோம்பும் சேர்த்து நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்க நல்லா காய் வந்து வெந்துருச்சு ஓரளவுக்கு. ஏன்னா வந்து வெண்டைக்காய் சேர்க்கும் போது அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். பாதி குக் ஆனதுக்கு அப்புறம் இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா வதக்கி விட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை, மொச்சப்பயிறு அதுக்கு வேக வச்சு கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் கொத்தவரங்காய், இந்த மாதிரி நிறைய காய்கள் சேர்த்துதான் எங்க ஊரு சைடு சென்னைநாடு சைடு வந்து பாத்தீங்கன்னா மண்டி வந்து பண்ணுவாங்க. எல்லா கல்யாண விருதுகளுமே இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெண்டைக்காவும் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா புளி கரைச்சி ஊத்திட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், அங்க சூப்பரா மண்டியும் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வடைக்கு நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, கொஞ்சமா முன்னாடியே பருப்பு வந்து எடுத்து வச்சேங்க. ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும்னா அந்த பருப்பு வந்து அப்படியே ஒன்னா இருக்கணும் கொஞ்சம். அதனால அதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, புதினா வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொடியா சாப் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொரியா வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது கூட 2 பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்து கூட ஆகலாம். பட் நான் இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சிருவேன். ஆனா அந்த புதினா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வடைக்கு எண்ணெயை வந்து காய வச்சேங்க. அதுக்கப்புறமா பாயாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பால் வந்து காய வச்சிருக்கேன். இந்த சைடு காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கடைசியா கொத்தமல்லி தலை தூவுனா வெண்டைக்காய் மண்டின்னு தான் சொல்லுவாங்க. வெண்டைக்காய் தான் இதுல வந்து மெயின் இன்கிரீடியன்ட். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். சூப்பரா அந்த கலப்புக்காய் மண்டி வந்து ரெடி ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில நம்ம வந்து அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வடை வந்து போடலாம்னு சொல்லிட்டு இட்லி செட்ல இந்த மாதிரி வந்து அப்பளத்தை வந்து பொரிச்சு வச்சிருவேன். எப்பவுமே ஒரு கிட்ட அளவுக்கு ஊர்ல இருந்து தான் அந்த அப்பளம் வந்து வாங்கிட்டு வருவோம். இங்கேயும் வந்து எல்லா அப்பளம் எல்லாம் கிடைக்குது. இருந்தாலும் இந்த அப்பளம் வந்து ஊர்ல இருந்து நமக்கு வந்து அனுப்பிச்சு விடுவாங்க.
இல்லைன்னா நாங்க வாங்கிட்டு வருவோம் வரையில. அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலை நல்லா காய்ச்சிட்டு ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறமா சேமியா வந்து சேர்த்திருக்கேன். ரோஸ்டட் சேமியானால அப்படியே சேர்த்தாச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேக விட்டுட்டு இந்த சைடு வடையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். வடை வந்து நல்லா கிறிஸ்பியா வரணும்னா ஒன்னு ரெண்டா வந்து இருக்கணும் அந்த பருப்பு, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடே கொஞ்சம் பருப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தா நல்லா இருக்கும். வடை ஃபுல்லாமே அப்படிதான் பாதி வந்து போட்டு வச்சுட்டு பாதி மாவை வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு வடை மாவு. சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா பாயாசத்துக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த வடை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தகுந்தாப்புல போட்டுக்கணும் இல்லையா, அதை மட்டும் போட்டு எடுத்துட்டு இருந்தேன். ஃபைனலா வந்து எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பாயாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து இல்ல, நெய்ல நான் வந்து பாதாம் வச்சுதான் கட் பண்ணி வந்து சேர்த்திருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவுமே. அவ்வளவுதாங்க, சூப்பரான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து திக்காவே பண்ணிட்டேன், ஏன்னா அப்பவே சாப்பிட்டுருவாங்க இல்லையா, அதனால இன்னும் வந்து பால் வந்து சேர்த்து கூட பண்ணலாம். எல்லாமே பாருங்க அழகா வந்து சாப்பாடு செஞ்சு வரிசை அடுக்கியாச்சு பாருங்க. ரொம்ப மன திருப்தியா இருக்கும் இந்த மாதிரி சமைக்கும் போது. என்ன டக்கு டக்குன்னு ஒரு ஆள் தானே, ஆனா பண்ணணும் இல்லையா. நான் குவான்டிட்டி எப்பவுமே அதிகமா தாங்க பண்ணுவேன், பத்தும் பத்தாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்பவுமே நாங்க எங்க வீட்டுல போனா இலையில இந்த மாதிரி விரத விடுறவங்க, அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து விடுவாங்க இல்லையா, ஏன்னா எங்க அவங்களோட அப்பாவுக்காக எல்லாத்தையுமே வந்து வச்சிருவோம் இலையில. அதுல இருந்து நீர் உலாவிட்டு, ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கோம்ல, அது நீர் உலாவிட்டு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு இலையில வந்து எடுத்து வைப்பாங்க காக்காய்க்கு வைக்கிறதுக்கு. அதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து அதை வந்து மாடிக்கு எடுத்துட்டு போவேன். பாருங்களேன், முருங்கைக்காய் சாம்பாரு, சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் கூட்டு, வெண்டைக்காய், அந்த மண்டி, வடை, பாயாசம், அப்பளம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி கிளாஸ் நீர் உலாவுனாங்களா, அந்த தண்ணி கிளாஸையும் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து மாடி கொண்டு போயிட்டு வைக்கலான்னு போனேன். ஃபிளைட் போயிட்டு இருக்கு பாருங்க. நான் வந்து அதுல காக்காய்க்கு வந்து மேல வச்சுட்டு, எங்க வீட்டுல இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க, விரத உறவங்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு மேல போய் இந்த மாதிரி நாங்க வந்து இலைய தூக்கி வச்சுட்டேன் பாத்தீங்களா. வச்சுட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணிய மேல் நோக்கி அப்படியே வந்து ஊத்துவாங்க. எங்க ஊர் சைடு இதுதான் ஃபாலோ பண்ணுவோம், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஊத்திட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடலாங்க. காக்காயை கான்னு கூப்பிட்டோம்னா அது வாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காக்கா, அது என்னன்னு தெரியலங்க, அமாவாசை டயத்துல காக்கா வந்து எப்படியாவது வீட்டுக்கு வந்துருது. அப்படிதாங்க இன்னைக்கு வந்து இவங்கதான் என்னோட மாமனார் மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாலை தாங்க எங்க பக்கத்துல வந்து கிடைக்கும். தமிழ் கடை சைடு போனதுதான் நம்ம மாலை வந்து கிடைக்கும். சோ மாலையெல்லாம் போட்டு விளக்கு ஏத்தி எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்டே வந்து சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டாங்க. சரி நம்ம அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாமே வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப திருப்தியா பாத்தீங்கன்னா விரத விட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணுவீங்களா, இல்ல எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ நம்மளோட முன்னோர்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா இது ஒரு விஷயம், அது வந்து மனசுக்கு திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாயாசத்தை ஊத்திட்டு இந்த மாதிரி அப்பளத்தை நொறுக்கி அந்த இலையில சாப்பிடறதே ஒரு டேஸ்ட். அந்த குழம்போட சுவைகளும் இருக்கும், நம்ம வச்சோம்ல அந்த குழம்போட சுவைகளும் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாயாசம் அந்த அப்பளம் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம், நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெண்டைக்காய் மண்டி, ஒரு வடை, ஒரு அப்பளம், இதெல்லாம் வச்சு ஹஸ்பண்ட் இன்னைக்கு சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட மாமியாரும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க அம்மாச்சி, அதனால சரி 2 பேரும் சேர்ந்து வந்து சாப்பிட்டோம். இந்த வாழை இலை நம்ம மாடி தோட்டத்துல உள்ளது தாங்க, அதனாலதான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ரொம்ப இங்க வந்து அந்த அளவுக்கு வாழை மரம், இந்த வாழை இலையெல்லாம் கிடைக்காது. சோ நம்ம மாடி தோட்டத்துல இருந்ததுனால பயனுள்ளதாக இருக்கு. அதனால சூப்பரா வந்து 2 பேரும் ஃபன் பண்ணி சிரிப்பு கேமரா ஆன் பண்ணுவோம். அம்மாச்சி உங்களை எல்லாரும் கேக்குறாங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன்னா சிரிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பரா சாப்பிட்டோம் திருப்தியா. அவ்வளவுதான் சாப்பிட்டேன், அதுக்கு மேல சாப்பிட முடியாது, இன்னும் நம்ம ஹெவியா வேலை பார்த்திருக்கோம் இல்லையா. அதனால இப்போ நீங்க சாதம் எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரவை களி இல்லைன்னா சாமை அரிசி இந்த மாதிரி எல்லாமே நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. வடை வந்து பாத்தீங்கன்னா தோசைகளை வந்து லைட்டா எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு வடையை வந்து நல்லா தின்னா தட்டி ஒரு அடை மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க வெயிட் லாஸ் டயத்துல. அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். இன்னைக்கு வந்து சரி நம்ம மெயின்டைன் தானே பண்றோம், என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார் ஒழுங்கா சாப்பிடு இன்னைக்கு மட்டுமாவது அப்படின்னு சொல்லவும் நான் வந்து அவர் பரிமாற நான் வந்து சாப்பிட்டேன். ஆனா ஒரு தடவை போட்டேன் இல்லையா, அந்த இதுதான் வந்து சாப்பிட்டது, அதுக்கு மேல சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு துணி வந்து ஆல்ரெடி காலையிலேயே மிஷின்ல போட்டு வச்சிருந்தேங்க, அது எல்லாமே எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன். நம்ம காஃபி போட்டு கொடுக்குறோம் இவ்வளவு சரின்ட்டு அடுப்பு எப்படியும் துடைக்கணும் தான் இன்னைக்கு சமைச்ச சமைக்கலுக்கு. ஆனா
பாலும் வருது வேற பொங்குதுங்க, பொங்க விட்டுட்டேங்க. இப்படி தாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடியில வந்து துணி காஞ்சது இல்லை, சரி எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியான மழை பெஞ்சிருச்சுங்க. நான் நினைஞ்சிட்டேன், ட்ரெஸ்ஸும் இங்க நனைஞ்சிருச்சு. சரி அது வேற இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பேச்சு, அடமலை மாதிரி பெஞ்சிருச்சுங்க. நான் தான் நனைஞ்சது மிச்சம். அப்புறம் தலையெல்லாம் துவட்டிட்டு இங்க பாருங்களேன் மழை நின்றுச்சு. 2 நிமிஷம் ஆனா சுருக்குன்னு பெய்யும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெஞ்சிட்டு நின்றுச்சு. இங்க பாருங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு வந்து சாப்பிட்டேன். அந்த வெண்டைக்காய் மண்டி அந்த உருளைக்கிழங்கு அந்த பொரியல், அப்புறம் வாழைக்காய் கூட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் 2 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் வச்சு கொஞ்சம் சாம்பார் மிக்ஸ் பண்ணி இதுதான் வந்து நைட் டின்னரா வந்து எடுத்துக்கிட்டேன். மழை பெய்யவும் அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு பாருங்க. 7:30 மணிக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இட்லி வந்து எல்லாருக்கும் ஊத்தி வச்சுட்டேங்க. இந்த சாம்பார் இதெல்லாமே இருக்குல்ல, காய்கறி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதுதான் வந்து பண்ணினேன். இந்த மாதிரி மதியம் ஏதாவது ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா நைட் வந்து லைட்டா சாப்பிட்டுருங்க. நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வந்து சாப்பிட்டேன். வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிடலான்னு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த மாதிரி சாம்பார்ல இட்லி ஊத்தி அவங்களுக்கு நல்லா கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நம்மள வழக்கம் போல எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்துட்டு அடுப்பை துடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கிளீனிங் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ண ஃபுல் டே அங்க செம்ம டயர்ட் ஆயிருச்சு. பயங்கர வேலை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே ஆள் செய்யறோம் இல்லையா, இவ்வளவு வெரைட்டி செய்யும். அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் நாளைக்கு தேவையான கொள்ளு பயிர் கொஞ்சம் வந்து ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு பாத்திரம் குமிஞ்சிருந்துச்சு பாருங்க, அடிக்கிறதுலே தெரியும். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. கடைசியா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நீங்க 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா நிறைய வந்து தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.